நாம் தேதி அப்படின்னு டேட்டை குறிக்கக்கூடிய இந்த வார்த்தை திதி அப்படிங்கிற இந்த வார்த்தையிலிருந்து தான் வந்திருக்கு. அண்ட் இந்த திதின்றதும் நம்ம ஐந்திரம்னு சொல்லப்படக்கூடிய இந்த பஞ்சாங்கத்தோட ஒரு அங்கம் தான். இந்த பஞ்ச அங்கங்கள் கொண்ட இந்த பஞ்சாங்கத்தில் தான் நம்ம யோகம், கரணம், நட்சத்திரம், வாரம், அதே போல் திதி அப்படிங்கிறதும் இதோடைய ஒரு அங்கம் தான். ஸோ நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம எப்படி திதிகளை யூஸ் பண்ணி நம்மளுடைய டே டு டே லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறதான் நம்ம இன்றைய காணொலியில் பார்க்க போகிறோம். திதி என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? திதி அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கான ஒரு பேசிக்கான டெஃபினிஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்த்தோம்னா, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், சந்திரன் ஒரு முழு சுற்ற முடிக்க, அதாவது வானத்தில் ஒரு புள்ளியிலிருந்து எடுத்து அதே புள்ளிக்கு மறுபடியும் வந்து சேர்றதுக்கு மொத்தம் 29 நாட்கள் ஆகும். ஸோ இந்த 360 டிகிரி மொத்த வான் மண்டலத்தையுமே ஒரு நாளுக்கு 12 டிகிரி அப்படிங்கிற விகிதத்தில் அது கிடக்குது. நம்ம இந்த மொத்த வான் மண்டலத்தோட இந்த 360 டிகிரியுமே நம்ம இந்த 12 டிகிரியால் டிவைட் பண்ணோம்னா நமக்கு 30 அப்படிங்கிற ஒரு வேல்யூ கிடைக்கும். இந்த 30 தான் இந்த 30 திதிகள். ஸோ இதனால தான் நம்ம திதின்றது தேதியாக மாறி இருக்கு. அண்ட் ஒரு மாதத்தில் நமக்கு 30 நாட்கள் இருக்குது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி சந்திரனுடைய ஒரு முழு சுற்று தான் ஒரு மாதம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அண்ட் இதனால தான் சந்திரன் மாதத்துக்கான காரக கிரகம் அப்படிங்கிறத நம்ம போன காணொலிகளில் பார்த்துருக்கோம். நம்ம தேதின்னு சொல்லப்படக்கூடிய இந்த 30 திதிகளை தான் நம்ம 15 வளர்பிறை திதியாகவும் 15 தேய்பிறை திதியாகவும் பிரிக்கிறோம். நம் முன்னோர்கள் திதியை அவர்களின் அன்றாட வாழ்க்கையில் எவ்வாறு பயன்படுத்தினர்? நம்ம முன்னோர்கள் பஞ்சாங்கத்தை முக்கியமான நாட்களை குறிக்கிறதுக்காக மட்டும் உபயோகப்படுத்தலை. அவங்க அதை தன்னோட தினசரி வாழ்க்கையில் முழுமையாக பயன்படுத்தியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எந்தெந்த நாட்களப்போ நம்ம சவரம் செய்யலாம், எந்தெந்த நாட்களப்போ நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம், எந்தெந்த நாட்களப்போ ஒரு பர்டிகுலர் மூலிகையை பறிக்கலாம், எந்த நாளப்போ நம்ம அந்த மூலிகையை வச்சு நம்ம மருந்து தயாரிக்கலாம், அண்டு எந்த நாள் அன்னைக்கு அந்த மருந்து எடுத்துக்க ஆரம்பிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்குமே ஒவ்வொரு நாட்கள்ன்றது குறிப்பிடப்பட்டிருக்கு. நம்ம அன்றாட செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அதுக்குன்னு தனிப்பட்ட நாட்கள் என்பது ஒதுக்கப்பட்டிருக்கு. ஸோ நம்ம அஸ்வினி நட்சத்திரம் அப்போ நம்ம ஒரு மருந்து எடுத்துக்க ஆரம்பித்தோம்னா அந்த நோய் என்பது ரொம்ப சீக்கிரமாக குணமாகும், அல்லது அந்த மருந்து எடுத்துக்கிறதுனால நம்மளுடைய ரிகவரியும் அண்ட் அந்த நோய் குணமாகிறதும் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஏன்னா அஸ்வினி நட்சத்திரம் என்பதே ஹீலர்ஸை குறிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். அண்ட் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு நேச்சுரலாகவே ஹீலிங் எபிலிட்டிஸ் இருக்கு. நம்ம அஸ்வினி நட்சத்திரம் என்பது மேஷ ராசியில் இருக்கு. அது ரொம்பவே ஒரு ஆக்டிவான சைன். ஹீலிங்கை குறிக்கக்கூடிய கிரகமான சந்திரன், அதாவது காலபுருஷனுக்கு 4ஆம் அதிபதியான சுகஸ்தானாதிபதி, அதாவது ரிகவரியை குறிக்கக்கூடிய அந்த ராசியோட அதிபதி சந்திரன், அவர் அஸ்வினி நட்சத்திரத்திலே போகிறதுனால அது ரிகவரியை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நாள். ஒரு நோயிலேருந்து நீங்கள் ரிகவர் ஆகி வரணும், அல்லது நீங்கள் ஏதோ ஒரு பெரும் காயத்திலேருந்து நீங்கள் ரிகவர் ஆகி வரணும்னா நீங்கள் மருந்து எடுத்துக்க ஆரம்பிக்கிறது அஸ்வினி நட்சத்திரத்துலேருந்து எடுத்துக்க ஆரம்பிக்கலாம். ஸோ நம்ம இப்போ பார்த்த எக்ஸாம்பிள் என்பது நட்சத்திரம் சம்மந்தப்பட்ட ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு திதிக்குமே நம்ம ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி என்பது இருக்குது. அண்ட் ஒவ்வொரு திதிக்குமே ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் குணாதிசயமும் உண்டு. ஸோ அந்த குணாதிசயத்தை வச்சு தான் நம்ம எந்தெந்த காரியங்கள் செய்யலாம், எந்தெந்த காரியங்கள் அன்னைக்கு நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணுறோம். திதியை நமது அன்றாட வாழ்க்கையில் எவ்வாறு பயன்படுத்துவது? ஸோ நீங்கள் இந்த திதி அன்னைக்கு நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னா உங்களுடைய குணம் என்பது இப்படி இருக்கும், உங்களோட குணம் என்பது அப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறத தவிர்த்துட்டு, ஸோ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான விஷயங்களை என்னைக்கு செய்யலாம், என்னைக்கு செய்ய ஆரம்பிக்கலாம்,
எந்த திதி அன்னைக்கு நம்ம செஞ்சு அதில் சக்ஸஸை பார்க்கலாம் அப்படிங்கிறத நீங்களே டிசைட் பண்ணுற மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ சப்போஸ் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய போகிறீங்க அல்லது ஆரம்பிக்க போகிறீங்கன்னா எந்த திதி அன்னைக்கு அதை செஞ்சோம்னா நமக்கு மேக்ஸிமம் சக்ஸஸ் என்பது கிடைக்கும், எந்த திதி அன்னைக்கு நம்ம அதை செய்யவே கூடாது, எந்தெந்த திதி அன்னைக்கு நம்ம அதை ஆரம்பிக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஆரம்பிக்க போகிற விஷயங்கள் அல்லது செய்ய போகிற விஷயங்கள்னால நமக்கு வளர்ச்சி ஏற்படணும் அல்லது அது நீண்ட நாளைக்கு நிலைச்சு வரணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம வளர்பிறை திதியில தான் ஆரம்பிக்கணும், வளர்பிறை திதியில தான் நம்ம அதை செய்யணும். அதே போல் நம்ம எந்தெந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே முடிச்சு வைக்கணும் அல்லது எந்தெந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம செய்ய ஆரம்பிக்கிறது தேய்பிறை திதியில செய்யணும். ஒவ்வொரு திதிகளுடைய சிறப்புகள். இப்போ திதிகள் சம்பந்தப்பட்ட சில உதாரணங்களை பார்ப்போம். இப்போ பிரதமை திதி, இது அமாவாசை மற்றும் பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய முதல் திதி. நாம இந்த திதி அன்னைக்கு நம்ம ஒரு புது விஷயத்தை ஆரம்பிக்கலாம் அல்லது நம்ம ஒரு புது பொருளை வாங்கலாம், நம்ம ஒரு புது வேலையில போய் ஜாயின் பண்ணலாம் அல்லது பதவி ஏற்கும் விழாவெல்லாம் இந்த திதி அன்னைக்கு நம்ம வச்சுக்கலாம். அடுத்து துதியை திதி, இது 2வது திதி அண்ட் இந்த திதி அன்னைக்கு நாம சொத்து சேர்க்கையில் ஈடுபடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு புது வண்டி வாங்கணும் அல்லது நிலம் அல்லது வீடு வாங்கணும்னா அதை இந்த திதி அன்னைக்கு நம்ம வாங்கலாம். அடுத்து திருத்தியை திதி, இது 3வது திதி அண்ட் இந்த திதி அன்னைக்கு நம்ம ஒரு புது ப்ராக்டிஸை ஆரம்பிக்கலாம் அல்லது ஒரு புது பயிற்சி மேற்கொள்றத ஆரம்பிக்கலாம். அண்ட் இந்த திதி அன்னைக்கு நாம சாந்தி முகூர்த்தம் குறிச்சு கொடுக்கறது அல்லது குழந்தைக்காக முயற்சி பண்றவங்க இந்த திதியை உபயோகப்படுத்தலாம். அடுத்து சதுர்தசி திதி, இது 4வது வரக்கூடிய திதி அண்ட் இந்த திதி அன்னைக்கு நம்ம முழுக்க ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸாக ஆரம்பிக்கிறது அல்லது ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுமே நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம். இப்போ நீங்கள் வாசியோகம் செய்ய பழகுறீங்க அல்லது ஒரு புது கிளாஸ்க்கு போகணும்னு நினைக்கிறீங்க, ஸோ இந்த மாதிரி ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுக்குமே இந்த திதி சப்போர்ட் பண்ணும். அடுத்து சஷ்டி திதி, இது 6வது வரக்கூடிய திதி அண்ட் முருகனுக்கு ரொம்ப உகந்த திதி. இந்த திதி அன்னைக்கு நம்ம ஒரு சண்டை சச்சரவு இல்லை அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம முடிச்சு வைக்கணும் அல்லது நமக்கு சாதகமாக முடியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம உபயோகப்படுத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு கோர்ட் கேஸ் ஃபைல் பண்ண போகிறீங்க அண்ட் அந்த டிஸ்பியூட்டில் உங்களுக்கு வெற்றி வேணும்னா நீங்கள் சஷ்டி திதி அன்னைக்கு நீங்கள் கோர்ட் கேஸை ஃபைல் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு திதிக்குமே ஒவ்வொரு தனித்தனி குணாதிசயங்கள் இருக்குது அண்ட் ஒவ்வொரு விஷயங்களை செய்யலாம் அண்ட் ஒவ்வொரு விஷயங்களை செய்யக்கூடாது. ஸோ அதனால் ஒவ்வொரு திதி அன்னைக்குமே நம்ம என்ன செய்யக்கூடாது என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவை நான் போடுறேன் அண்ட் அந்த ஷார்ட்ஸ் வீடியோவோட பிளேலிஸ்ட்டை நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷன்லையும் போட்டுறேன். ஸோ கண்டிப்பாக அதை போய் பாருங்கள் அண்ட் அதில் உள்ள தகவல்களை நீங்கள் உங்களுடைய தினசரி வாழ்க்கையில் அப்ளை பண்ணி உங்களுக்கு என்ன அனுபவம் ஏற்பட்டதுன்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ இன்றைய காணொலி அவ்வளோதான். உங்களுக்கு வாழ்க்கை சம்மந்தப்பட்டு ஜோதிட வழிகாட்டுதல் தேவைன்னா கண்டிப்பாக கீழே இருக்கிற இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணால் போடும், உங்களுக்கு நான் ப்ரொசீஜரை ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். இன்றைய காணொலியும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் என்னுடைய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சுவாரஸ்யமான காணொலியில் உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிற வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ராவண பாண்டியன். நன்றி, வணக்கம்.